இந்த காரைக்குடி கூட்டம் வெளியில வேணா சீமானும் சாட்டை திரும்பணும் அப்படி நெஞ்ச நிமித்தி அப்படி பெருமையா சொல்லலாம். நாங்கெல்லாம் தைரியமானாலும் களத்துல நிக்கிறோம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே கிடைக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய காரைக்குடி தம்பிகள் சொல்றாங்க, இந்த கூட்டம் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படுத்திருச்சு, நாம் தமிழர் கட்சிக்கு பயத்தை ஏற்படுத்திருச்சு. அண்ணன் ஜெயிப்பாரான்னு தெரியல, இறங்கி போய் வேலை பாருங்கப்பா, வாழ்வா சவான்னு போட்டியிடல நம்ம நின்றுட்டு இருக்கோம், எப்படியாவது நம்ம ஜெயிக்கணும், போய் எல்லாரும் களத்துல வேலை பாருங்க அப்படின்னு கெஞ்சிட்டு இருக்காராம் தம்பிமார்கள்ட்ட. உங்களுக்கு என்னங்க அடிப்படை குவாலிட்டி இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், ஆனா ஒன்னா சொல்றீங்கல்ல, நாங்க வீர புலி, சூர புலி, தீரன், சூரன் அப்பெல்லாம் சொல்றீங்கல்ல, ஒரே ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கறாங்கல்ல, வலசரவாக்கம் காவல் நிலையத்துக்கு தனிப்பட்ட வழக்கு தானே, சீமானின் தனிப்பட்ட வழக்குக்கு தானே அவர் போனாரு. எதுக்குங்க ஒரு வாய்ஸ் நோட்டு? ஏதோ மிகப்பெரிய உப்பு சத்தியாகிரக போராட்டத்துக்கு போற மாதிரி, மிகப்பெரிய போராட்ட புரட்சிக்கு போற மாதிரி, என்னுடைய தம்பிமார்கள் எல்லோரும் என்னுடன் கூட வேண்டும், அண்ணனோடு அணிவகுக்க வேண்டும், நாம் தமிழர் அப்படின்னு ஒரு பெண் கொடுத்த புகாருக்கு விசாரணைக்கு போறாரு. அந்த வழக்குக்கு தன் கூட இருக்கக்கூடிய தம்பிமார்களை ஏவி விட்டு உடனே ஜாம்பிஸ் கூட்டம் எல்லாம் வலசரவாக்கத்துல ஏதோ மிகப்பெரிய புரட்சி படை ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு போய் நிக்கிறாங்க. ஒரு பெண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனை, அந்த பெண் சொல்லுது என்ன இவர் கருவை கலைச்சிட்டாருன்னு. அந்த வழக்குக்கு போய் நாம் தமிழர் கட்சி என்னைக்கு நின்னுச்சோ அன்னைக்கு அந்த கட்சி அதல பாதாளத்துக்கு போயிருச்சு. நீங்க உங்க அண்ணனுக்கு முட்டு கொடுக்கலாம், ஏன்னா நம்மளும் முட்டு கொடுத்த நபர்கள் தான், முட்டு கொடுக்கலாம். ஆனா அதுல கொஞ்சமாவது நியாயம் நேர்மைன்னு இருக்கணும்ல. கொஞ்சம் கூட இல்லாம டிவிக்கே கட்சின்னு ஒன்று துவங்கப்படலை அப்படின்னா நினைச்சு பாருங்க தமிழ்நாட்டோட நிலைமைய. இவங்க ஆட்டம் என்ன மாதிரியான ஆட்டமா இருக்கும்.